Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுகவை முடிக்கவோ முடக்கவோ எடப்பாடி பழனிசாமியே போதுமென அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை முடிப்பதற்கான வேலைகளை இபிஎஸ் விரைந்து செய்வதாக கூறினார். யாரெல்லாம் தேவையில்லை, அவர் ஒரே ஆள் போதும். அதை முடிக்கிறதுக்கும் அதை முடக்கி வைக்கிறதுக்கும் அந்த பணியை விரைவா செய்துட்டு இருக்காரு. அவரு வேற யாரும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவரே 2026 தேர்தலோடு ஏற்கனவே சந்தித்த 8 தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு அவர் பெரிய கேடயம், தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்றிருக்கின்றார். இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதேபோல் தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்று அதை மொத்தமாக முடித்து விடுவார். தேச நிலை அக்கறை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு தமிழை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டை பற்றி கவலை, தமிழக மக்களை பற்றி கவலை இல்லாதவர்கள் புறக்கணிப்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மேயர் பிரியா, ஏப்ரல் முதல் பசுமை பந்தல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடன் வாங்கிட்டு அதை நம்ம கொடுக்கவே இல்லை அப்படி நிலுவையில இருக்கு, ஆனா அது கேள்விக்குரியது. ஆனா வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்கக்கூடிய கடன்களை வட்டியோடு மாநகராட்சி திருப்பி செலுத்தி வருகிறது. சிக்னல்ஸ்ல எல்லாம் நம்ம கிரீன் ஷெல்டர் மாதிரி போட்டிருந்தோம். வெயில் அதிகமா இருக்கு, தாக்கம் அதிகமா இருக்கு, பொதுமக்களுக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று ஏப்ரல் மே மாதத்துல கூட அது கூட தேவையின் அடிப்படையில் நடைமுறை கொண்டு வரப்படும். தான் படிக்கும் பள்ளியின் புதிய கட்டிடத்திற்கு தானே அடிக்கல் நாட்டியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அரசு பள்ளி மாணவி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 54வது வார்டில் 2.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை நடுநிலைப் பள்ளியின் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி நிலா முதல் செங்கலை எடுத்து வைத்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய மாணவி நிலா, புதிய வகுப்பறையில் தான் படிக்க இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். எங்க ஸ்கூல் நாங்க ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கூல் இடிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஸ்கூலுக்கு பூஜை போட்டோம். அமைச்சர் முன்னாடி என்னையே கல் ஏற்றி வைக்க சொன்னாங்க. அந்த ஸ்கூல் கட்டினா மறுபடியும் நாங்க படிக்கணும்னு ஆசை. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. புது கட்டிடத்துல படிக்கிறது எப்படி, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்? நிறைய சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் படிச்சாங்க உங்க வீட்டுல? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பெரியம்மா எல்லாரும் படிச்சாங்க. எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க? எங்க அம்மா இப்போ 8வது 5th அதுல இருந்து படிக்கிறாங்க. நீங்க உங்க எதிர்காலத்துல என்ன வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? டாக்டர். என்ன காரணம்? நான் படிச்சு நல்லா டாக்டர் ஆகி முடியாதவங்களுக்கு எல்லாம் இலவசமா மருத்துவம் பார்க்கணும்னு ஆசை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தற்கொலைக்கு முயன்ற பாடகி கல்பனா ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் அவருக்கு சுயநினைவு திரும்பியதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். கல்பனா தூக்க மாத்திரை சாப்பிட்டதை உறுதி செய்த மருத்துவர்கள் நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால் வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். தீவிர சிகிச்சைக்கு பின் பொது வார்டுக்கு மாற்றப்பட்ட நிலையில் கல்பனாவிடம் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சந்தேகத்தின் பேரில் கல்பனாவின் கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.